அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரம் எப்படி இருக்குது, ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, நம்ம அதை பார்ப்போம். எப்பயுமே இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடணும். ஓகே, அப்போ அந்த பேசிக்கான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்னம். ஓகே, ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறது, இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12இன் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12இன் அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றது பார்க்கணும். இதில் மெயினாக சந்திரனை நம்ம ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரன் தேய்பிரை சந்திரனா வளைபிரை சந்திரனா, அப்படி தேய்பிரை சந்திரனா இருந்தாக்க ஒளி இருக்குதா இல்லையா, வளர்பிறை சந்திரனா இருந்தாக்க ஒளி இருக்குதா இல்லையா, அதே மாதிரி பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த சந்திரனை நம்ம என்ன நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இது நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த யோகங்கள், தோஷங்கள், இதெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த தத்துவங்கள், இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திங்க, எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மெயினாக நான் இது சொல்கிறது யாருக்காக, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் டக்குன்னு படிச்சுட்டு சீக்கிரம் மறந்துடுவாங்க. இப்போ தான் ஜோதிடத்தில் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக மெயினாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஓகே, எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே லக்னம் பார்த்திங்கனாக்கா கும்ப லக்னம், லக்ன புள்ளி 0 டிகிரியில் இருக்குது. லக்ன புள்ளி பார்த்திங்கனாக்கா 0 டிகிரியில் இருக்குது. சனி லக்னாதிபதி அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்திங்கனாக்கா 9 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி 9 டிகிரி, லக்ன புள்ளி 0 டிகிரி இருக்கிறாரு. அப்போ அந்த லக்னத்தை சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உங்களுக்கு பாருங்கள், லக்னாதிபதி எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு, சனி 1, 2, 3 மூணாம் பார்வையை இங்கே பார்க்குறாரு. லக்னாதிபதியோட பார்வையை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எங்கெங்கே பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையா 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பார்க்குறாரு. அடுத்தது வேற எங்கே பார்க்குறாரு, 10ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்குறாரு. அப்போ சிம்மத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதன் உட்காந்துருக்கிறாரு. இங்கே 3ஆம் வீட்டில் மேஷத்தில் யாரும் இல்லை, அந்த வீட்டில் யாரும் இல்லை. அப்போ அந்த வீட்டை பார்க்குறாரு சனி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள், பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. உங்களுக்கு பாருங்கள், சுபகிரகம், பாபகிரகம் யாருமே பார்க்கல, புதன் மட்டும் பார்க்குறாரு. புதன் மட்டும் பார்க்குறாரு. அந்த புதன் தனித்த புதனாக இருக்கிறாரு. அவர் தனித்த புதன் அப்படின்னாவே அவர் பார்த்திங்கனாக்கா சுபர் லிஸ்ட்டில் தான் வருவார். அப்போ அவர் பார்த்திங்கன்னா சுபர். சனி அவரோட ஃப்ரெண்டு தான் அவர். சனியோட ஃப்ரெண்டு தான் புதன், புதனோட ஃப்ரெண்டு தான் சனி. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இவங்க 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் புதன் 23 டிகிரியில் இருக்கிறாரு, சனி 9 டிகிரியில் இருக்கிறாரு. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. அங்கே லக்னம் பார்த்திங்கனாக்கா சுபத்துவமாக இருந்தாலும் அங்கே லக்னாதிபதி லக்னத்தில் வக்ரமாயிருக்கிறார். வக்ரமாயிருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம், இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார். அப்போ வக்ரம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சூரியன் நம்ம பார்க்கணும். அப்போ சூரியன்லேருந்து 5, 6, 7, 8, 9 இந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா வக்ரமாயிருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அது வக்ரம் ஆரம்பமாயிருக்கு. 9ஆம் இடத்துல இருந்தாக்கா வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 6, 7, 8 சூரியனுக்கு 6, 7, 8 கிரகம் இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக வக்ரத்தில் இருக்குது. அப்போ இங்கே பாருங்க,
சனி வந்து சூரியனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ கன்ஃபார்மாக வக்கரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்னாவே எப்பயுமே எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தில் உட்கார்றது சிறப்பு தான். அது பாபகிரகமாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, எந்த கிரகம் உட்கார்ந்துருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் அது நல்லது தான். ஆனால் அவர் எந்த விதத்தில் நல்லது பண்ணுவார், அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணுவார். அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணுவார். சுபகிரகமாக இருந்துச்சுன்னா சுபத்துவமாக சுப வழியில் அவரோட கேரக்டர் இருக்கும். பாபகிரகமாக இருந்துச்சுன்னா பாவகிரகங்களில் பாவ வழியில் அவருடைய கேரக்டர் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சிந்தனை, செயல்பாடு, எண்ணங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து இங்கே வக்கரம் ஆயிருக்கிறாரு அப்படின்னாவே, சனி வக்கரம் ஆகலைனாக்கா அவர் இயல்பாக எப்படி இருப்பார், ஒரு மந்தத்தன்மையாக இருப்பார், சோம்பேறித்தனமாக இருப்பார், ஒரு புறமாத்தன்மையாக இருப்பார், பொய் சொல்லுவார், அப்புறம் உழைப்பு வந்து பயங்கரமாக வெளிப்படுத்துவாங்க. உழைப்பை வந்து நல்லா வெளிப்படுத்துவாங்க. இது சனி வந்து இயல்பாக இருந்தால், வக்கரம் ஆகாமல் இருந்தால். இங்கே வக்கரம் ஆயிருக்கிறார் அப்படின்றப்ப சுறுசுறுப்பாக இருப்பார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நல்ல உழைப்பை போடுவார். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வருமா அப்படின்றது கேள்விக்குறி. மற்ற இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனியை பற்றி நம்ம சொல்லணும். சனியை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கேரக்டர் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்களா, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்களா, அவர் பொறாமல் இருக்குமா, இருக்காதா, அவர் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாரா, இந்த நெகட்டிவான சனியோட நெகட்டிவான கேரக்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சனினாவே நெகட்டிவ் தான். ஏன்னா சனி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவர் தான். நம்மளை வந்து சனியோட பிடியிலேயே நம்ம எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நாமளாவே இருப்போம். சனி பிடியில் மட்டும் ஒருத்தர் இல்லை அப்படின்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எப்படினாலும் இருப்பார். அதனால் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் வந்து சனி இருக்கிறாரு அப்படின்னாவே இவர் வந்து வக்கரம் இருக்கிறாரு அப்படின்னாவே இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார். அப்போ சனிக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குதோ அதுக்கு இயல்புக்கு மாறான தன்மையில் இருப்பார். அதுக்கு ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஓகே, அடுத்தது குருவோட பார்வை, இல்லை சனியோட பார்வை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். குருவோட பார்வை, எந்தெந்த பார்வை இருக்குது, 5ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு, கன்னியை பார்க்குறாரு. அடுத்தது குரு 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தை பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறாரு. செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தை பார்க்குறாரு. அப்போ மகரத்தை யார் யார் பார்க்குறா, கன்னியை யார் யார் பார்க்குறா, விருச்சகத்தை யார் யார் பார்க்குறான்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பார்வையை சொல்கிறப்பே வந்து அதே மாதிரி பொது பார்வை, சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா நேராக தனுசை பார்க்குறாரு, சூரியன் வந்து மகரத்தை பார்க்குறாரு, புதன் வந்து லக்னத்தை பார்க்குறாரு, சந்திரன் வந்து மேஷத்தை பார்க்குறாரு. புரிஞ்சுங்க. அப்போ இது பார்வையை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது சனி வந்து அவரோட வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு, அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. லக்னத்தில் உட்காந்தது ஆட்சி தான் இல்லைங்களா. ஓகே, அப்போ புரிஞ்சுங்க. அடுத்தது குரு வந்து பகை வீட்டில் இருக்கார், செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்கார், சுக்கிரன் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ராகு கேதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ராகு கேதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை, அந்த நட்பு பகை இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் எடுத்துக்கிறது. அதனால் அதை வந்து கணக்கிலே வச்சுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் பொதுவாக ராகுவெல்லாம் வந்து எங்கெங்கே இருந்தால் நல்லது, கேது எங்கெங்கே இருந்தால் நல்லது பொதுவாக அப்படின்றத அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக தான், அதுவும் வந்து கரெக்டாக வந்து ராகு வந்து எங்கெங்கே இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாரா அப்படின்றதும் இல்லை. அதே மாதிரி கேது வந்து எந்தெந்த இடத்துல பொதுவாக நல்லது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேது இருந்தால் உடனே அவர் நல்லது பண்ணிடுவாரா அப்படின்றதும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பொதுவாக எங்கெங்கே இருந்தால் நல்லது, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் இருந்தால் நல்லது. அதே மாதிரி கேது வந்து கன்னி, விருச்சிகம், கும்பம் இதில் இருந்தால் நல்லது பொதுவாக. இது வந்து பொதுவான விதி தான் இது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன் அதே டக்குன்னு மறக்கிறது பாருங்கள். ஓகே, அப்போ அந்த பார்வைகளை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. இந்த சுக்கிரன், செவ்வாய் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாங்க.
அடுத்து சூரியன் வந்து மகரத்தை பார்க்குறாரு, புதன் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. இந்த பார்வை இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இதுதான் சொல்ல வந்தோம். ராகு பற்றி சொல்ல வந்தோம். அப்போ ராகு நட்பு பகை அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. புதன் வந்து அவரோட ஃப்ரெண்டு சூரியன் வீட்லேயே ஃப்ரெண்டு வீட்டு தான் அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அடுத்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து பொதுவாக இந்த பகை கிடையாது. ஏன்னா அம்மா இல்லைங்களா, சந்திரன் வந்து அம்மா. அப்போ அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருப்பார். அவர் பொது நலம் மிக்கவர், அவர் பொதுவாக தான் இருப்பார். அவருக்கு எந்த வீடும் பகை கிடையாது. அங்கே நீச்சம் உச்சம் ஆட்சி இதுதான் இருக்குது வழியா, அங்கே பகை வந்து எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சமம் தான், எல்லா வீட்டுக்கும் சமம் தான், பகையெல்லாம் கிடையாது, சமம் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சந்திரன் வந்து இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அவர் 21 டிகிரியில் இருக்கிறாரு, அதுவும் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது கேது. கேது தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்க, ராகு கேதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து நட்பு பகை என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. வேறு என்ன பார்க்கணும், பேசிக்கான விஷயங்கள். திக்பலம் எதாவது இருக்குதான்னு பாருங்கள். திக்பலம் ஓகே, எதுவுமே இல்லை, திக்பலம் எதுவுமே இல்லை. ஆனால் நிஷ்பலம் தான் இருக்குது. புதன் இங்கே இருந்தால் திக்பலம், இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறாரு நிஷ்பலம். அதே மாதிரி இங்கே சனி இருந்தால், 7ஆம் இடத்துல சனி இருந்தால் திக்பலம். இப்போ வந்து லக்னத்தில் அப்போ நிஷ்பலம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் 2 பேருமே நிஷ்பலமாக இருக்கிறாங்க. அப்போ நிஷ்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம், வலு இழக்கிறாங்க. 2 பேருமே சனியும் புதனும் வலு இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை புரிஞ்சுங்க போதும். இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நீங்களே புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது லக்னத்தை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அடுத்த 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. அந்த வீடு யாரோட வீடு, குருவோட வீடு. அந்த வீட்டு அதிபதி குரு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது, சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த சுகாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகாதிபதி 5ஆம் வீட்டில் அந்த ராகு செவ்வாய் காம்பினேஷனில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்கிறப்ப இது பார்த்துங்க. சரி, ஓகே. 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. அப்போ இந்த ஜாதகர் பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் பிறந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பிறந்தப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவர் என்ன இதில் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து எந்த வீட்டுக்கு உடையவர், 2-11க்கும் உடையவர். அப்போ குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உடையவர் குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ 2-11க்கு உடையவர் 4ல் இருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது, உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அங்கே படிப்பு இருக்குது, அங்கே உயர்கல்வி இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேறு என்ன இருக்குது, வீடு வாகனம் வண்டி, அப்புறம் மொத்தத்தில் அது சுகஸ்தானம். இன்னும் நிறைய விஷயங்கள், சொத்து இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது சுகஸ்தானம். அந்த வீட்டில் குரு வந்து இருக்கிறது நல்லது, பகை வீடு தான், பட் இருந்தாலும் குரு வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது. அப்போ பகை வீட்டில் இருக்கிறாருன்றப்ப அதுக்கு பர்சன்டேஜை அப்படியே கம்மி பண்ணிடணும். அப்போ கம்மி பண்ணியாச்சுனாக்கா உங்களுக்கு குரு வந்து அங்கே இருக்கிறது நல்லது தான். அப்போ சுகஸ்தானம் அங்கே ஓகே, சுபகிரகம் இயற்கை சுபர் வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அவருக்கு அங்கே என்ன பகை வீட்டில் இருக்கிறனால அங்கே படிப்பு சம்மந்தப்பட்டது, உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, அங்கே சிக்கல்கள் வரும். அதே மாதிரி அம்மா சம்மந்தப்பட்ட சொத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டோட இது. அப்போ இவர் வந்து தனம் குடும்பம் வாக்கு 2ஆம் இடம். அப்போ இங்கே லாபஸ்தானம். அப்போ லாபம் இவருக்கு என்னென்ன லாபம்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக கிடைக்கும். என்னென்னா கேது அங்கே உட்காந்துருக்கிறாரு, அதையும் புரிஞ்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசை இந்த ஜாதகர் பிறந்தப்ப ரொம்ப சூப்பராகவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை, ஆவரேஜாக இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏன் ஆவரேஜ் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குரு வந்து அங்கே பகை வீட்டில் இருக்கிறாரு, 4ஆம் வீடு. அப்போ குரு தசை அப்படின்றப்ப 2-11க்கு உடையவர் 4ல் உட்காந்துருக்கிறாருன்னா அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ அதை புரிஞ்சுங்க. அடுத்தது என்ன தசை, குரு வந்தாச்சு, குருக்கு அப்புறம் சனி தசை. அப்போ சனி தசையில் இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பாரு, சனி வந்து எந்த வீட்டுக்குரியவர், அவர் 1ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உரியவர். 1-12. அப்போ 1ன்றது லக்னம், 12 அப்படின்றது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம், ப்ளஸ் வெளிநாடு வெளி மாநிலம், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த இடத்த சொல்லலாம், 8ஆம் இடத்தையும் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்து மெயினாக வெளிநாடு, வெளி மாநிலம், மோட்சம், விரயம் இதெல்லாம். ஆனால் மெயினாக வந்து விரயத்தை தான் நம்ம சொல்லணும். எனவே அது வந்து விரயஸ்தானம். இந்த இடத்துல பிறந்து இந்த இடத்துல வெளியேற இடம். அப்போ அந்த இடத்துல வெளியேற இடம் அப்படின்னாவே விரயங்கள். ஃபஸ்ட்டு விரயம், அடுத்தது அயன சயன போக சுகஸ்தானம். அப்புறம் அந்த இடம் சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான தசாபக்தி வந்துச்சுனாக்கா அந்த நேரத்தில் வந்து அவங்க வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லக்னாதிபதியும் அவர் தான். சனி தசையில் சொல்கிறேன், சனி தசையில் லக்னாதிபதியும் அவர் தான், 12ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ விரயாதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிறப்ப விரயத்தை வந்து நிறைய கொடுத்துருக்கோம், விரயத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னன்றப்ப என்னங்க அவருக்கு அந்த ஜாதகருக்கு விரயத்தை நிறையா கொடுத்துருக்கோம். சனி தசையில் எந்த வழியில் கொடுத்துருக்கோம்? இப்போ சனின்றது என்னது? தொழில் வகையில் கொடுத்துருக்கோம். நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், வேலை செய்கிறேன், மொத்தத்தில் உழைப்பு சம்மந்தப்பட்டதில்ல. தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா லாஸ் பண்ணுறது, விரயங்கள், இந்த மாதிரிலாம் சனி தசையில் இந்த ஜாதகருக்கு ஆயிருக்கும். ஏன் அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏன் ஆயிருக்குன்னா சனியோட பார்வை பாருங்கள் எங்கே இருக்குது. இதே குருவோட பார்வையாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே இது புதனோட பார்வை தான். புதன் வந்து அந்த அளவுக்குன்றது மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம சுக்கிரன் ஃபஸ்ட்டு குரு, 2வது சுக்கிரன், 3வது வளர்பிறை சந்திரன், 4வது பார்த்தீங்கன்னாக்கா தனித்த புதன், இல்லை 3வது கூட தனித்த புதன், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை சொல்லணும். சந்திரன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும். அப்போ சூரியன் வந்து இங்கே இருக்கிறாரு 6ஆம் வீட்டில், சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதாவது 4 மீன்ஸ் சூரியனுக்கு 4, சூரியனுக்கு 4, லக்னத்துக்கு 9. அப்படி இருக்கிறப்ப சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே சந்திரன் வலுவாக இருக்கிறாரு. அப்போ சந்திரன்றது அம்மா வந்து 9ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறாரு. வலுவாக இருந்து அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல சந்திரன் அம்மாவுக்கு உண்டான இடம் குரு அங்கே இருக்கிறாரு. ஆனால் குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சஷ்டாஷ்டகம், குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். அப்போ இங்கே 6, 8 வராங்க. பட் இருந்தாலும் அம்மாவோட சொத்தெல்லாம் இருக்குது, இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசையில் இவருக்கு தொழில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தொழில் இடத்த குருவும் பார்க்குறாரு, பகை வீட்டிலேருந்து பார்க்குறாரு, 4ஆம் வீட்டிலேருந்து பகை வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ இந்த இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா சனியை பார்க்குறாரு. சனியை வந்து அவ்வளோ சூப்பர் சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. புதன் என்ன தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு தான் வந்து இப்போ இருப்பார் வழியா, ரொம்ப வந்து சூப்பராக இருக்கிறாரு சனி அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்க வேணாம். ஆனால் அவர் இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு, அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் பண்ணுறேன்னு டோட்டலாக வந்து இவர் விரயத்தை பண்ணியிருப்பார். இவரோட பார்வை இங்கே இருக்குது. வேற எங்கே இருக்குது பார்வை? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வை, 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்கே சந்திரனும் பார்க்குறாரு, வளர்பிறை சந்திரன் பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடம் என்ன உங்களுக்கு? தொடர்புகள் ஸ்தானம், அங்கே தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகோதர ஸ்தானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அது ஒரு உபஜய ஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து தைரியமாக இருப்பார் ஜாதகர். ஆனால் அந்த அதே நேரத்தில் அங்கே பயமும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஜாதகர் பார்த்திங்கன்னா வேகமாகவே இருப்பார், ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பார். ஏன்னா சந்திரன் பார்வை 3ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல முயற்சி ஸ்தானம், எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள். எப்போ? அந்த சனி தசையில் விரயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் நிறைய விரயத்தை பண்ணியிருப்பார். அப்போ இந்த சனி வந்து நிஷ்பலமாக இருக்கிறாரு, புதனும் நிஷ்பலம். அப்போ இவங்க 2 பேரும் நிஷ்பலம் ஆகிட்டாங்க அப்படின்னாவே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி நிஷ்பலம், புதன் நிஷ்பலம். அப்போ 2மே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல புதன் நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்போ மனைவி கட்டுப்பாட்டில் இந்த ஜாதகர் இருந்தாருனாக்கா நல்ல விதமாக இருக்கலாம்.
அதே மாதிரி எதாவது பார்ட்னர்ஷிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேட்டு போகணும். அதே மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு போயிட்டாருன்னா இவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் கேட்க மாட்டார். ஏன்னா சனி வந்து எப்பயுமே யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார். ஆனால் அவர் இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு. அப்படின்றப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்களோட இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவர் மாட்டிக்குவார் நிறையா விஷயங்களில். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறப்ப நிறையா அடி விழுவும். அப்படி இருக்கிறப்ப பண விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், டோட்டலாக நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார். அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் வக்கரம், அது இங்கே 7ஆம் வீட்டில் இருந்தால் தான் வக்கரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இங்கே 8ஆம் வீட்டில் வக்கரம் வந்து பார்த்திங்கனாக்கா நிவர்த்தி ஆக அடுத்த வீட்டுக்கு போகுது. அப்படி இருக்கப்ப 8ஆம் வீடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது வக்கரம் அப்படின்ற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி 5ஆம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் 8ஆம் வீட்டில் வக்கரம் கன்ஃபார்ம்டு, அதில் வந்து எந்த மாற்ற கருத்து இல்லை, கன்ஃபார்மாக வந்து வக்கரம் இருக்குது. இருந்தாலும் அங்கேருந்து மூவ் பண்ணுற இடம் அது. பட் இருந்தாலும் சனி வந்து 9 டிகிரியில் தான் இருக்கிறார். அப்போ 9 டிகிரினாக்கா இங்கே கிட்டத்தட்ட 7ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வக்கரம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அடுத்த வீட்டுக்கு போகிற, அடுத்த வீட்டு 9ஆம் வீடாக இருந்தாலும் அங்கே சனியோட வேலை அவர் காட்டுவார். அதில் ஒன்றும் வக்கரத்துக்கு உண்டான வேலையை காட்டுவார். சரி, அதை பார்த்துங்க. அடுத்தது வேறு என்ன சொல்லிட்டேன், சனி தசையில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் இவருக்கு விரயங்கள் நிறையா ஆயிருக்கும். தொழில் பண்ணுறேன்னு சொல்லி இந்த தொழில் சம்மந்தப்பட்டதுலேயே நிறையா விரயங்கள் ஆயிருக்கும். ஒன்று தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு விரயங்கள் ஆயிருக்கும், இல்லை தொழிலே பண்ணாமல் விரயங்கள் ஆயிருக்கும். அப்போ தொழில் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் வரும் இல்லைங்களா? அப்போ தொழில் பண்ணால் தான் இன்கம் வரும். அப்போ தொழில் பண்ணால் இன்கம் வரல, தொழில் பண்ணல இன்கம் வரல அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற காசெல்லாம் விரயங்கள் ஆகிட்டுருக்கும். ஏன்னா ஃபேமிலியை ஓட்டணும் இல்லைங்களா? அப்போ அங்கே ப்ராப்ளங்கள் வரும். அப்போ தொழில் பண்ணாலும் அங்கே சிக்கல், தொழில் பண்ணாமல் இருந்தாலும் சிக்கல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரணும். அங்கே லாபஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி குரு வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும், சுகஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அது பகை வீடு. அப்போ குருவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, அது அப்புறம் வருவோம். பட் இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்துக்காக நான் சொன்னேன். அப்போ லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேது என்ன பண்ணுவார்ன்றது உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதன் தசை. இப்போ புதன் தசை இல்லை, இப்போ நடக்கிறது சுக்கிரதசை, சூரிய புக்தி, சுக்கிரதசை நடக்குது. இப்போ சனி முடிஞ்சு அடுத்தது புதன் தசையில் இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பார்? புதன் எந்த வீட்டுக்கு உடையவர்? அவர் 5க்கு உடையவர், 8க்கு உடையவர். அப்போ 8ஆம் வீட்டு பலனையும் 5ஆம் வீட்டு பலனையும் 7ஆம் வீட்டின் வழியாக பண்ணும். அப்போ 7ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு பலன் 8ஆம் வீட்டு பலன்றது என்னதுங்க? ஆதிபத்தியம் 8 5 அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? 8ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து. திடீர்னு எப்படி விபத்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு வர்றது. அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் எதிர்பாராத இது பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திடீர்னு வர்றதெல்லாம் அந்த 8ஆம் இடம். அப்போ இந்த 8ஆம் இடத்தோட அதிபதி 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும், திடீர்னு பணமும் வரும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதன் மூலயமா பிரச்சனையும் வரும். மொத்தம் அங்கே சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. அந்த வரக்கூடிய பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. மொத்தத்தில் செலவு. என்ன காரணம்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 7ஆம் வீடுன்றது என்னது? கலத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணையோட ஸ்தானம். அவர் வந்து நிஷ்பலத்தில் இருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு நிஷ்பலத்தில் இருக்கிறாருன்னா இந்த ஜாதகரோட மனைவி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அறிவாளி, நல்ல மூளை இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறத வந்து இந்த ஜாதகர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? சனி பார்வை பார்த்தீங்கன்னா புதனுக்கு இருக்குது, புதனோட இது சனிக்கு இருக்குது. புதனோட இதுக்கு சனிக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயம். ஆனால் சனி பார்வை புதனுக்கு இருக்கிறது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவர் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை பண்ண இதை பண்ண வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லை வேலை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கீழே வந்து செய்வார். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறார். அவர் கூடயே வந்து செய்வார் வேலை. செய்ய முடியாத மாதிரி வேலையாக இருந்துச்சுன்னா இந்த ஜாதகரை கீழே இறங்கி வந்து பண்ணுவார். எப்பயுமே வந்து சனி வக்கரமானவர்கள் டாப் லெவலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. மொத்தத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்,
எவ்வளோ வேலை செஞ்சாலும் திருப்தியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. மேலும் 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 இன்னும் 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 இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னும் வந்து மேலும் மேலும் அவரோட தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அனுபவிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அனுபவிக்கணுன்றது மாதிரி இருக்கும். ஆனால் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவருக்கு சலிக்கவே சலிக்காது. உழைப்பை வந்து கடும் உழைப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் 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 மேலும் 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 சொல்கிறது, ராகு வந்து பணத்தை தான் அவர் பார்ப்பார். ஆனால் சனி வந்து உழைப்பை வந்து வெளிப்படுத்துவார். அப்போ இந்த ஜாதகரோட மனைவி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட, இவர் வேலை ஏதாவது கொடுத்தா கூட இவர் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா வேலை, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க செய்கிற தொழில் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் கூட இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன காரணம்? சனி வக்கரமாயிட்டாரு, இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் புதன் தசையில் கலப்பு பலனாக இருந்திருக்கும். அப்போ 5க்கு உடையவர் ப்ளஸ்ஸு 8, 5 8க்கு உடையவர் 7ல் இருக்கிறாரு. அப்போ 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 7ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அப்போ 7ஆம் வீட்டின் வழியானன்றது என்னது? 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், குழந்தை, அங்கே பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அங்கே இது காதல் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இங்கே 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன், செவ்வாய், ராகு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ராகு வந்து அங்கே பீடிச்சிட்டாலும் எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை ராகு கிட்ட, சுக்கிரன் வந்து 8 டிகிரியில் க்ளோஸாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் 6 டிகிரிக்கு மேலே தான் இருந்தாலும் சுக்கிரன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அதே போல் செவ்வாய் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த 5ஆம் வீட்டில் பலன் எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்துக்கு இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து அனுபவிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. யார்? சுக்கிரனோட கேரக்டர் அனுபவிக்கணும் மொத்தத்தில். அப்போ அந்த காம சிந்தனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் செவ்வாய் அதிகாரத்துக்கு உண்டான சுறுசுறுப்பு, கோபம், முன்கோபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். அது செவ்வாய் பகை வீடு, சுக்கிரன் வந்து நட்பு வீடு. அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேரையும் பீடிச்சிட்டாரு. அப்போ ராகுன்றது யார்? போகக்காரகன். சுக்கிரன் வந்து அனுபவிக்கணும், செவ்வாய் வந்து வீரியத்தன்மையாக இருக்கணும். அப்போ இங்கே 3மே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் புதன் தசையில் இந்த ஜாதகர் போதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா என்னது? உங்களுக்கு ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது, அந்த பேட் ஹேபிட் சொல்லக்கூடிய ஆல்கஹால், குடி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது 3மே ஒன்று சேர்ந்துட்டா என்ன ஆகும்? புதன் தசையில் நான் சொல்கிறேன், புதன் தசையில் ஏற்கனவே வந்து சனி தசையிலேயே இருக்கும். அது வந்து புதன் தசையில் இன்னும் அதிகமாயிரும். ஏன்னா கரெக்டாக புதனோட வீட்டில் தானே இவங்க 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. நல்ல காம்பினேஷன் இல்லைங்களா? சூப்பர் காம்பினேஷன். சுக்கிரன் அனுபவிக்கிறது, செவ்வாய் வீரியத்தன்மை, ராகு போகக்காரகன். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அதிர்ஷ்டம் எல்லாம் டோட்டலாக போச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் நான் என்னென்ன சொன்னேன், இந்த குழந்தை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணியம், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காதல் சம்மந்தப்பட்டது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். அப்போ புதன் தசை, அப்போ புதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே. அப்போ 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தை 7ஆம் வீட்டின் வழியாக பண்ணணும். அப்போ 7ஆம் வீடுன்றது என்னது? ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், பங்குதாரர்கள் இதெல்லாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிக்கல். அப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்களால் இங்கே நிறையா பிரச்சனை. ஏன்னா அவர் இங்கே தானே இருக்கிறாரு 7ஆம் வீட்டில். அப்போ 7ஆம் வீட்டு வழியாக தானே உங்களுக்கு பண்ணணும். 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை 7ஆம் வீட்டின் வழியாக தான் பண்ணணும். அதே மாதிரி 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீட்டின் வழியாக தான் பண்ணணும். அப்போ 8ஆம் வீட்டுன்றது என்னது? உங்களுக்கு கடன் நோய், எதிரி, வம்ப வழக்கு, இப்போ நான் எல்லாம் சொன்ன பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாலேயே நிறையா நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலியமாகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ புதன் தசைக்கு இந்த புதன் தசையில் இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்றத ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்தாச்சு. குரு தசையில் இந்த ஜாதகர் ஆரம்ப கல்வி நல்லா இருந்திருக்கும் ஓரளவுக்கு, அது சூப்பர் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். உயர்கல்வி அங்கே பிரச்சனை.
என்ன காரணம்? உயர்கல்வி. உயர்கல்வி பார்த்தீங்கன்னா குரு வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, குருவுக்கு சாரம் கெடுத்தவர் வந்து சூரியன். அந்த சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு? ஒரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீடு அப்படின்றப்ப அங்கே எதிரிக்கு உண்டு. அப்போ படிப்பு உயர்கல்வி இவருக்கு எதிரி அப்படின்ற மாதிரி. அப்போ ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பகை வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேண்டா வெறுப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சூப்பராக படிப்பு ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது, ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஆரம்ப கல்வி. அப்போ உயர்கல்வி அங்கே ப்ராப்ளம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் தசையை நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது புதனுக்கு அப்புறம் கேது தசை. கேது தசை அப்படின்னாவே உங்களுக்கு கேது வந்து எங்கே இருக்கிறாரு? இப்போ ராகு கேதுகள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லைங்களா, அதனால் அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி போலேயே வேலை செய்வாங்க. அந்த வீட்டின் அதிபதி போலேயே வேலை செய்வாங்க. எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட பார்வையை வாங்கி மீன்ஸ் எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய இதையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு கேது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். அதே போல் எந்த கிரகம் கூட இணைஞ்சு இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தின் மாதிரியும் வேலை செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது யார் வீட்டில் உட்காந்துருக்கா? கேது தசையில் இவர் இந்த ஜாதகர் எப்படி இருந்திருப்பார்? புதனுக்கு அப்புறம் கேது தான் இல்லைங்களா? அப்போ கேது தசையில் கேது வந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லாபஸ்தானம் 11ஆம் வீடு அப்படின்னா என்னது? அது உபஜெயஸ்தானம். அப்போ உபஜெயஸ்தானத்தில் இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருப்பாரு? உபஜெயஸ்தானம் 11ஆம் வீடு அப்படின்னாவே அது லாபஸ்தானம். இப்போ லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கிறாருன்னா அப்போ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் தான் அங்கே லாபம் வரணும் இல்லைங்களா? அப்போ தொழில் செய்யணும். அப்போ தொழில் செய்ய வைக்கிறாரு யார்? கேது வந்து தொழில் செய்ய வைக்கிறாரு. என்ன மாதிரி தொழில் செய்ய வைக்கிறாரு? எது சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய வைப்பார்? கேது இங்கே உட்காந்துருக்கிறாரு. இப்போ கேது இப்போ மற்ற கிரகங்கள் ராகு கேது இல்லாமல் மற்ற கிரகங்களாக இருந்தால் அவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, அவங்க என்ன மாதிரி இதில் இருக்காங்க, என்ன இதுன்றதை நம்ம பார்க்கலாம். அவங்களோட கேரக்டர் என்ன, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுபத்துவமாக இருக்காங்களா பாபத்துவமாக இருக்காங்களா என்னன்றதை நம்ம பார்த்து பண்ணலாம். பட் கேது வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. இந்த ஜாதகர் என்ன மாதிரி இவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு இந்த வீடு கொடுத்தவர் குரு, கேதுக்கு வீடு கொடுத்தவர் குரு. அப்போ குரு மாதிரி வேலை செய்வாரா? அப்போ குருக்கு உண்டான தொழில் செய்வாரா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ சுக்கிரனோட வேலை செய்வாரா, தொழில் செய்வாரா, இல்லை செவ்வாயோட தொழில் செய்வாரா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது அவர் எந்த ராசியில் உட்காந்துருக்கிறாரு, அந்த தத்துவங்கள் இதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ தத்துவம் சொல்லக்கூடிய இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன அமைப்பில் உட்காந்துருக்கிறாரு தத்துவன்றதில்ல. அப்போ நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட, அப்போ அடுப்பு சம்மந்தப்பட்ட, ஃபயர் சம்மந்தப்பட்ட அந்த தொழில் அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இவரை பண்ண வச்சிருப்பாரு கேது. என்ன காரணம்? செவ்வாயும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அடுப்புக்கு உண்டான கிரகம், ஃபயருக்கு உண்டான கிரகம், நெருப்பு கிரகம், சிகப்பு நிற சம்மந்தப்பட்டது. அப்போ நெருப்புனாவே உங்களுக்கு சிகப்பு நிறம். அப்போ அந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட அப்படின்றப்ப இந்த ஜாதகர் கேது தசையில் அடுப்பு சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்மந்தப்பட்ட அப்படின்றப்ப கரெக்டாக அந்த கேஸ் சமைக்கிறோம் இல்லைங்களா, கேஸ், அந்த கேஸ் வந்து அதை தொழிலாக எடுத்து பண்ணார். அந்த கேஸ் ஏஜென்சி மாதிரி இந்த ஜாதகர் வந்து எடுத்து பண்ணார். அப்போ அந்த சிலிண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கா, அப்போ சிகப்பு பார்க்குதுங்களா, அப்போ நெருப்பு ராசியில் இருக்கா, அப்போ சிகப்பு வந்துருச்சுங்களாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கேஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு என்னது, கேஸ் வந்து மேலே வருது அப்படின்னாவே அது வந்து மேலே வந்து என்ன ஆகுது, ஃபயர் ஆகுது, எரியுது இல்லைங்களா. அது மூலயமா தான் நம்ம எல்லாமே இது சமைக்கிறோம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேது வந்து கேஸ் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி கேஸ் ஏஜென்சி அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுப்பும் சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா, கேஸ் அடுப்பு. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணியிருக்காங்க.
அப்போ அடுப்பு சம்மந்தப்பட்ட அதில் எதெல்லாம் சம்மந்தப்படுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து தொழிலாக பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த செவ்வாய் வந்து அங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. செவ்வாய் வந்து இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு அப்படின்னா செவ்வாய் என்ன ராசியில் உட்காந்துருக்கிறாரு? ஒரு காற்று ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3. அப்போ நெருப்பு நிலம் காற்று. அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ செவ்வாய் வந்து காற்று ராசியில் உட்காந்துருக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் வந்துருச்சுங்களா? கேஸ்ன்றது காற்று தானே. அப்போ காற்று சம்மந்தப்பட்ட தொழில். அப்போ இவர் இங்கே பார்க்குறாருன்னா கேது அதையும் செவ்வாயோட இதை அப்சர்வ் பண்ணிட்டு அதனோட பலனை செய்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரன்றது என்னது? வண்டி வாகனம் இது. அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வண்டியெல்லாம் வேணும் இல்லைங்களா? வேனு டெம்போ இந்த மாதிரிலாம் வேணும் இல்லைங்களா? அப்போ அது சுக்கிரனோட இது. அப்போ அந்த சுக்கிரன் எந்த இதில் இருக்கிறாரு? அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காற்று ராசியிலே இருக்கிறாரு. அப்போ அந்த சுக்கிரன்றது என்னது? வண்டி வாகனம். அப்போ அந்த கேஸ் சிலிண்டர்லாம் அந்த வண்டி வாகனத்தில் போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் இருக்கிறதுனால இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு அப்போ பாருங்கள் எப்படி லிங்க் ஆகுது. இங்கே நெருப்பு ராசி, காற்று ராசி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இது சம்மந்தப்பட்ட தொழில். அப்போ அதே சமயத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியெல்லாம் வந்து இயங்கணும், வேன்லாம் இயங்கணும், டூ வீலர்லாம் இயங்கணும் அப்படின்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் தேவைப்படும் அந்த வண்டிக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா காற்று எல்லாம். பெட்ரோல்ன்றது என்னதுங்க? காற்று தானே. பெட்ரோல் தண்ணி மாதிரி இருந்தாலும் என்ன ஆகும்? எல்லாம் இது ஆவியாயிரும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இது வந்து இவர் கேது தசையில் ஆரம்பித்து யாரோட வீட்டில் இருக்கிறாரு? குருவோட வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த குரு மாதிரியே வேலை செய்வார் இல்லைங்களா? குரு எங்கே இருக்கிறாரு? 4ஆம் வீட்டில் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குருன்றது என்னது? உங்களுக்கு தனக்காரகன் ப்ளஸ்ஸு லாப வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கேது தசையில் தொழில் ஆரம்பித்த உடனே எப்பவுமே கேதுவோட கேரக்டர் எப்படி இருக்குங்க? அவர் எந்த வீடு உபஜய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவர் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் கேது வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரோ அவர் கேதுவோட வேலை அவர் பண்ணாமல் போக மாட்டார். அவர் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல வெற்றியை கொடுத்தாரு. ஏன்னா கேது எப்பயுமே ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அடியை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு சுமாராக பண்ணுவார். இல்லை அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா கொடுத்து செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து முடிச்சு விட்ருவார். அப்போ இந்த ஜாதகருக்கு ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில், இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசில் நல்லா கொடுத்தாரு. அது விரிவுபடுத்திக்கிட்டே போனார். ஏன் விரிவுபடுத்திக்கிட்டே போனார் பிஸ்னஸை? அப்படியே லைட்டாக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போனார். ஏன் விரிவுபடுத்தினார்? நம்ம கேதை வந்து இங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு நம்ம ராகுவையும் பார்க்கணும். பலன் எடுக்கிறதுக்கு கேது தசையில் அப்படின்றப்ப உடனே வந்து ராகு பற்றி நம்ம வந்து எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ற ராகுவையும் பார்க்கணும். ஏன்னா ராகுவும் கேது 2 பேரும் 180 டிகிரியில் அவங்க ஒரே டைமில் தான் அவங்க வந்து நகருவாங்க. அப்போ ராகு வந்து தலை அப்படின்னாக்கா உங்களுக்கு கேது வந்து மற்றது. அப்போ கேது தசைக்கு வந்து பலன் எடுக்கணும்னா ராகுவையும் பார்க்கணும், ராகு தசையில் பலன் எடுக்கணும்னாக்கா கேதுவையும் பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு அங்கே இருக்கிறாரு அப்படின்றப்ப அப்போ கேது தசையில் ஒன்று கொடுக்குறாரு அப்படின்றப்ப அங்கே ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலை விரிவுபடுத்துகிறாருன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு கேது, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொடுக்குறாரு. அப்போ ராகு வந்து தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கேது மூலயமா இன்கம் வரும். அப்போ அங்கே ராகு விரிவுபடுத்துகிறாரு. அப்போ கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் எப்படி அப்படியே படிப்படியாக வந்து ராகு வந்து விரிவுபடுத்தினாரோ பிஸ்னஸை, நம்ம லாபஸ்தானத்தில் கேது அப்படியே இன்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து விரிவுபடுத்தினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க வச்சுக்கிட்டாரு செகண்ட் ஹாஃபில் கேது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏன்னா அது ராகுவும் கேதையும் கன்ஃபியூஸ் பண்ணுறன்றது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடாதீங்க. கேது ராகு வந்து பலன் எடுக்கணும்னாக்கா ரெண்டுத்தையுமே வந்து நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி பலன் எடுக்க கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, பலன் வந்து ஈஸியாக வந்துடும். சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே கேது தசையில் செகண்ட் ஹாஃபில் வந்து
குருவோட வீட்டில் இருக்கிறாரு. குரு வந்து தனக்காரகன், 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது? சொத்து சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சுகங்கள் சுகஸ்தானம் வேற, வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் 4ஆம் வீடு. அதுக்கு காரகன் வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, காற்று ராசியில் உட்காந்துருக்கிறாரு. கூட ராகு கூட. அப்போ ராகு வந்து வீடிச்சிட்டாரு அப்படின்றப்ப அங்கே சிக்கல்கள் இருக்குது. ராகுனால அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ராகு தசை இந்த ஜாதகருக்கு வராது, செவ்வாய் தசையும் வராது. இப்போ தனியாக மாட்டிக்கிட்டது சுக்கிர தசை, சுக்கிரன். அப்போ கேது தசையில் செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தின பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் சுருங்க ஆரம்பிச்சிச்சு? அங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியல. ஏன் முடியல? கேது யார் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரு? அந்த குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ 4ஆம் வீட்டுன்றது என்னது? சுகஸ்தானம். அப்போ வீடு வாகனம் வண்டி சம்மந்தப்பட்டது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா தூக்கி கொடுத்தாரு, செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பிரச்சனை வருது. கேதுவோட வேலையை செகண்ட் ஹாஃபில் காட்டுறாரு. ராகு வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அங்கே தொழிலை விரிவுபடுத்தி ஆசை காட்டினாரு. ஆசை காட்டி செகண்ட் ஹாஃபில் கேது வந்து என்ன பண்ணார்? நீ இவ்வளோ ஆசைப்படுறியா, இது பண்ணுறியா, இவ்வளோ இது பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு போறியா, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறியா, உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது என்ன பண்ணுவார்? ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ ஞானத்தை கொடுக்கணும், ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ இவ்வளோ நாள் சம்பாரிச்சா எல்லாம் பண்ணேன், வண்டி வாங்கினா, பிஸ்னஸ் நல்ல விதமாக பண்ணால், எல்லாம் பண்ணால், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே வந்து ஒரு அடியை கொடுத்தாக்க அப்போ அந்த முன்னால் நடந்த அந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பின்னால் வந்துடும் இல்லைங்களா? அதாவது முன்னால் என்னென்னலாம் சொகுசாக இருந்தோமோ கேது தசையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதெல்லாம் நல்லா இருந்தோமோ அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? நல்ல ஒரு அனுபவம் வந்துடும் நம்மளுக்கு. நல்ல அனுபவம் வந்துச்சு. நான் இனிமேல் அந்த மாதிரி தப்புங்களாம் நம்ம பண்ணுவோமா? அதுதான் கேதுவோட வேலை. கேது தசையில் இவருக்கு அப்படி தான் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக முடிச்சிருச்சு கேது தசையில். அப்போ கேது தசையில் முடிச்சிருச்சு அப்படின்னாவே அடுத்தது என்ன தசை? சுக்கிர தசை. அப்போ சுக்கிர தசை இவருக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரனும் ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா 8 டிகிரி தான் வித்தியாசம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட பிடியில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் கொஞ்சம் தான் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசையில் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே சுக்கிரன் வீட்டில் தான் சந்திரன் உட்காந்துருக்குறாங்க. அவர் பாக்கிய அதிபதி, பாக்கிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்குறாங்க. வளர்பிறை சந்திரன் தான், எல்லாம் ஓகே. அந்த சந்திரன் வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் ஓகே. பட் என்னன்னா சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? சந்திரனுக்கு அது சுக்கிரன் வீடு. அப்போ 4 9க்கு உடையவர் வந்து 5ல் உட்காந்துருக்கிறார், ராகு கூட சேர்ந்துட்டார். அப்போ அங்கே சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டார். அப்போ சுக்கிரன் கெட்டுக்கிறார் அப்படின்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அங்கே நெகட்டிவாக இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கே நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகருக்கு சுக்கிர தசை சூரிய புக்தி. இப்போ மறுபடியும் தொழில் செய்யலாமான்னு கேட்குறாரு. மறுபடியும் தொழில் செய்யலாமான்னு கேட்குறேன். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ டைம் எப்படி இருக்குது, மறுபடியும் தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சுக்கிர தசை சூரிய புக்தி. அப்போ சூரியன் இங்கே என்னவா இருக்கிறாரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் பார்த்தீங்கன்னாவே 7ஆம் வீட்டுக்கு உரியவர். 7ஆம் வீட்டுக்கு உரியவர். அப்போ 7ஆம் வீட்டுக்கு உரியவர் வந்து 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியன் வந்து இங்கே நடக்குது, புக்தி நடக்குது. புக்திநாதன் சூரியன், தசாநாதன் சுக்கிரன். அப்போ சுக்கிர தசை ஆதிபத்திய ரீதியாக 4 9க்கு உடையவர். பாக்கியாதிபதியும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான், ப்ளஸ்ஸு பாதகாதிபதியும் அவர் தான். அப்போ பாதகத்தையும் பண்ணுவார், பாக்கியத்தையும் பண்ணுவார், சுகத்தையும் கொடுப்பார். இது எல்லாம் கலப்பாக தான் இருக்கும், எல்லாமே கலப்பாக தான் இருக்கும். அந்தந்த புக்திக்கு தகுந்த மாதிரி அது வரும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் இப்போ வந்து இவருக்கு டைம் சரியில்லை. இவர் 6ஆம் வீட்டில் வேணா தொழில் தான் செய்யலான்னு வேலைக்கு போகிறன்றதை அவர் கேட்கல. வேலைன்னா 6ஆம் இடத்தை பார்க்கலாம். அவர் ஏதாவது தொழில் செய்யலாமான்னு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ பிஸ்னஸ்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ 10ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. இப்போ நான் இவ்வளோ நேரம் செவ்வாய் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அதை சனி பார்க்குறாரு. சனி வந்து ரொம்ப சுபத்துவன்றப்ப சொல்ல முடியாது. ஏன்னா சனி வேறு பார்த்தீங்கன்னா ராகு சாரத்தில் உட்காந்துருக்கிறாரு. லக்னம் செவ்வாய் சாரத்தில், லக்ன புள்ளி
செவ்வாய் சாரத்தில் இருக்குது. குரு வந்து சூரியன் சாரத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ராகு சாரம், செவ்வாயும் ராகு சாரம். ராகு வந்து செவ்வாயோட சாரம். சூரியன் வந்து புதனோட சாரம். புதன் வந்து சுக்கிரனோட சாரம். அடுத்து சந்திரன் வந்து குருவோட சாரம். கேது வந்து கேதுவோட சாரம். இந்த டிகிரி வச்சு பார்க்குறப்ப எந்தெந்த சாரத்தில் இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு டைம் வந்து இப்போ சரியில்லை, ஒரு தொழிலெலாம் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ஜாதகருடைய 5ஆம் இடம் வந்து என்னங்க, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த கேது தசையில் இந்த ஜாதகருக்கு சுக்கிரனும் பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாரு. இவங்க 2 பேரோட பார்வையை வந்து கேது அப்சர்வ் பண்ணி அதோட இது செய்கிறப்ப இந்த ஜாதகரை பூர்வீகமாக இருந்த இடத்துல விட்டு இடம் மாற வச்சிருச்சு. இப்போ கேது எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இடம் மாற வச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இடம் மாறி இருக்கிறாங்க. சொந்த வீட்டில் பூர்வீகத்தில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஜாதகருக்கு டோட்டலாக வந்து கேது தசையில் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாம் போயிடுச்சு. செவ்வாய் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, அந்த கேஸ் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது டோட்டலாக செவ்வாய் சம்மந்தப்பட்டதெல்லாம் முடிஞ்சு. 2வது கேது வந்து அந்த நெருப்பு ராசியில் உட்காந்துருக்கிறாரு. இங்கே காற்று, அப்போ நெருப்பு காற்று சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் தொழில் செய்யலாமான்னு கேட்குறாரு. தொழில் செய்யக்கூடாது. உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நல்ல விதமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். நன்றி. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இதுதாங்க. என்னது அப்படின்னா, எந்த தொழிலும் செய்யக்கூடாது. இப்போ நேரம் சரியில்லை. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.